பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். எனக்கு பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் இருக்குது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏசப்பாவை ஒரு ரோல் மாடலாக அனுப்பி வைக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், என்னதான் ஜெபம் பண்ணி ஆண்டுடைய அன்புக்குள்ள உபவாசத்தோட அன்னை பசியோட இல்லை முழங்காலோட இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாலும் ஏதாவது ஒரு சோர்வுகள் வந்துச்சுன்னா, போராட்டங்கள் வந்துச்சுன்னா, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சிந்தனைகளை பிசாசானவன் சில நேரத்தில் கொடுப்பது உண்டு இல்லையா? நம்ம எங்கேயாவது போவோம், சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆவலோடு உட்காந்துருப்போம். ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அலர்ட்டாக இருக்கும்போது முதல் தடவையாக ஒருத்தவங்க வராங்க. அப்போ வரும்போது அவங்களுக்கு அதை குறித்து தெரியல. அவங்க நம்முடைய சீட்டை வேறு யாராவது பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அவங்க பாட்டில் போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் பெரியதாக இருக்குது. கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த ஃப்ளைட்டில் உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட, இந்த ஏசியெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு செட் ஆகாது, ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்றாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அதை அவங்கள முதல் தடவை கூட்டிகிட்டு போகிற அந்த பிள்ளைகள், அம்மா இங்கெல்லாம் இப்படி தாம்மா இருக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, கம்முன்னு உட்காரம்மா, எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாதாடா, உன் ரூமுக்குள்ளே நான் வரும்போதே உன் ரூமில் இருக்கிற ஏசி ஆஃப் பண்ண தான் ரூமுக்கு வருவேன் நான் சொல்லுவேன், தெரியாதாடா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அம்மா அது வேறு இது வேறு, எல்லாம் ஒன்று தான், நீ வாயை மூட்டு உட்கார்றா, எனக்கு தெரியும். அடடா, அழகாக இருந்துச்சு அந்த தருணங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி வைக்கும்போது வெறுமனே அனுப்பி வைக்கல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தை கொடுத்து இந்த பூமியில் அனுப்பி வைத்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சூஸ் பண்ணும்போது தம்முடைய வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வேலையை கொடுக்கும்போது சில நேரத்தில் சில வகையான ட்ராவலிங்கில் சிலர் போவார்கள். ஒரு விஷயம் அது மாதிரி தான் ஒரு சகோதரர் சென்றார். பல நாட்கள் கப்பல் பிரயாணம். அவருக்கு ஒரு லக்ஸரி லைஃப்பில் லக்ஸரியாக அவருக்கு அந்த கப்பலில் அவருக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அவர் ரொம்ப ஜாலியாக பைபிள் மட்டும் படிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தார். எல்லாமே இருந்தது, ஒரு குறையும் இல்லை. அவருக்கு குளிக்கிறதுக்கு நல்ல வாட்டர் கிடச்சிது. கப்பலில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடோ எதுவுமே தெரியாது. எங்கே பார்த்தாலும் சுற்றி கடலை தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. சில தினங்கள் எப்படியோ போயிடுச்சு. திடீரென்று அவர் போகக்கூடிய பிளேஸுக்கு பதிலாக கப்பல் ரூட்டு மாறிடுச்சு. அவர் போகக்கூடிய பிளேஸில் மழை, அந்த புயல் காற்றுனால ரூட்டு மாறுது. சரி, நம்ம மேலே உட்காந்துருக்கிறதுல கொஞ்சம் மாறி மேலே காத்தோட்டமாக போக முடியல, மாறி போவோன்னு சொல்லி அவர் கீழே இறங்கி போய் பார்த்தா ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் படுகிற வேதனைகளை பார்க்கிறார். அதுவரை அவருடைய மனசில் பாரங்கள் வரலை. இன்னும் அடுத்த இடத்துக்கு இன்னும் கீழே போய் பார்க்கும்போது ஒரு ஜெயில் கைதியை போல் அடைக்கப்பட்ட நிலைமையில் எல்லோரும் இருந்தாங்க. மனசு வேதனையோடு அவர் கடந்து வந்தார். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கல் படிட்டார், என் ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போ தான் கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய அபிஷேகத்தை நீ ஜாலிக்காக பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய வல்லமையை ஜாலிக்காக பயன்படுத்தக்கூடாது. உனக்கு இந்த கிருபையை நான் கொடுத்துருக்கிறேன். உன்னை போல ஜெபிக்கிறவங்க அங்கேயே இருக்கிறாங்க, நீ ஏன் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடாது? கண்டிப்பாக போகிறேன்ப்பா. இவருக்கு விதவிதமான ஃபுட்டு இருக்குது, ஏன்னா இவர் பெரிய காசை கொடுத்து அங்கே வந்திருக்கிறார். கீழே இருக்கிறவங்களுக்கும் அதே கப்பல் தான், ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு கிடையாது. உடனே அவர் கீழே போகிறார்.
அங்கே ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு சிலரோடு கூட இணைகிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரராக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து தான் வைத்திருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தனிமையாக காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பாரம் இருக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிற ஜனங்களை குறித்து பாரம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காராமல் அவருக்காக பிரயாசப்படாமல் ஒரு பைபிள் படிக்காமல் நான் படித்தது தான் சரியானது அப்படின்னு நினைக்காம என்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், ஏன் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், ஏன் எனக்கு வந்த வியாதியில் நான் மரணம் தள்ளாமல் அப்படியே சாகாமல் தேவனுக்காக ஓட வேண்டும் என்று வேறு பிடித்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்காக மாத்திரம் அபிஷேகம் அல்ல, வல்லமை அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டிக் கொண்டு வருவதற்காக மாத்திரம் அல்ல, நாமும் நம்மை காத்து கொள்வதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், வல்லமையும் அவசியம் தேவை. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நமக்குள்ள பரிசுத்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்குள்ள ஓட வேண்டும் அல்லவா? அந்த வல்லமையான அபிஷேகமும் அந்த வல்லமையான கிருபைகளும் வரங்களும் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த பூமியில் நம்மளால் ஜெயிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் பஸ்ஸில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், நீங்கள் காரில் போனாலும், பைக்கில் போனாலும், இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கிருபையினால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறுரூபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். டே பை டே தாவீது நாளுக்கு நாள் விருத்து அடைஞ்சிக்கிட்டே இருந்தார். தேவனாகி கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நாம் மறைக்கப்படுவோம். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவர் வெளிப்படுவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் மறைத்தால் மட்டும்தான் தேவன் வெளிப்பட முடியும். அதனால் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா, நேற்று விரும்புகிற பாத்திரமாக எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தேவ சமாதானம் உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதி பெருகான் செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.